பிஸ்மில்லாஹிர்-ரஹ்மானிர்-ரஹீம். இஸ்லாம் என்பது பிறர் நலம் நாடுவது. இஸ்லாமிய கொள்கை இந்த உலகத்திற்கு வந்ததுக்கு காரணம் என்னென்றால், சைத்தான் மக்களை கெடுத்து விடுவான். அவன் கண்ணியமான ஒரு மார்க்கத்துக்கு மக்களை எடுத்துச் செல்ல வேண்டும் என்றுதான் இஸ்லாம் இறைவன் அனுப்பி வைத்தான். அப்படி இருந்தும் நபிமார்கள் லட்சக்கணக்கான பேர் வந்தும் அவர்களால் கடைசி வரைக்கும் அந்த பணியை நிறைவேற்ற முடியவில்லை. கடைசி நபி ஒரு நபியை அனுப்பி அதில் உலகத்தில் வாழ்வது எப்படி, இறைவனை வணங்குவது எப்படி என்று 23 வருஷம் அவருக்கு டீச் பண்ணி, இதை மட்டும்தான் சொல்ல வேண்டும், இதை தவிர வேறு ஏதாவது நான் உன்னையே தண்டிப்பேன் அவருக்கு எச்சரிக்கையூட்டியும் இந்த உலகத்தை இப்போ உலகத்தில் எல்லா வேதங்களும் வந்ததானா, இந்துக்கள் வேதம் வந்ததா இல்லை, அது உண்மையான வேதம் வந்திருக்கிறது. அதை மாற்றினவர்கள் அதை தங்கள் வசப்படுத்தி கொண்டார்கள் பொருளாதாரத்திற்காக. இஸ்லாம் மதம் மாற்றினான், முத்திரை குத்தப்பட்டது. எப்போதும் அரசாங்க முத்திரை குத்தப்படுகிறதோ இறைவனுடைய முத்திரை கொடுக்கப்பட்டு என் பிரகாரம் நடந்தால்தான் ஒழுங்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ தகுதியுடையவர்களாக இருப்பீர்கள். இல்லை என்றால் இதை மீறி நீங்கள் ஒவ்வொருத்தரும் எப்படி ஒரு அரசாங்கம் இருக்கும்போது ஒவ்வொருத்தரும் சட்டத்தை கையெடுத்து கொண்டால் என்ன ஆகும், அது மாதிரி இந்த உலகம் ஆகிவிடும் என்பதனால்தான் இறைவன் செய்திருக்கிறார். இறைவன் ஒரு வழியை காட்ட, கரூர் இங்கே இருக்குது, திருச்சி இங்கே இருக்குது, இந்த வழி நேர்வழி இங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறான். அந்த ஊருக்கு ஒரே ஊருக்கு 3 வழியை காட்டுகிறான், 10 வழியை காட்டுகிறான். அவன் காட்டிய வழி ஒரு வழி, அது நல்ல ரோடு, போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், பக்கமாகவும் இருக்கும். அந்த வழி இந்த ஊருக்கு போகும் என்று, இந்த மார்க்கம் போகும் என்று சொல்கிறான். அப்போது அந்த வழியை வைத்துக் கொண்டு சைத்தான் இவங்களை வேறு வழியில் கொண்டு போய் மக்களை கண்ணியம் இருக்க வச்சு ஏவனிடம் பாவங்காரியங்களை செய்வதை அவன் பார்க்க வேண்டும். நான் உலகத்தை சொல்லி இறைவனிடம் வாதாடி வந்தேன், உன் அடியாரை நான் கெடுப்பேன் என்று அதை கெடுத்து கொண்டிருக்கிறான். இதுதான் வாழ்க்கை. இஸ்லாம் என்பது வழிகாட்டுகிறது.